பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு சமீபமா வரும்பொழுது ஒரு கிராமத்துல ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு அந்த கழுதை குட்டியை அழைச்சு கொண்டு வாங்க என்று தங்களுடைய 2 சீஷருக்கு கட்டளையிட்டாரு. அங்க இருக்கிற 2 சீஷர்கள் போய் கழுதையும் அதன் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. அதன் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி பவனியாக சென்றார். அவர் பவனியாக செல்லும் பொழுது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா என்று, தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, கழுதையை போல உங்க வாழ்க்கை காணப்படலாம், நான் எதுக்கு வேஸ்ட்டு, ஒன்றுக்கும் உதவ மாட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என்று நினைக்கிறவருக்கு முன்பாக கர்த்தர் அந்த கழுதை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு உங்க ஊழியத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை கர்த்தர் உயர்த்த போறாரு. அந்த நாளில அந்த கழுதை எப்படி முன்ன போறவங்க பின்னாடி போறவங்க ஏசப்பா அந்த மேலே ஏறி அமர்ந்து கொண்டு போகும்பொழுது அந்த கழுதைக்கு ஒரு கனம் இருந்துச்சு. அது போகிற வழியெல்லாம் வஸ்திரத்தை விரிச்சாங்க, அந்த மரத்தை வைத்தாங்க. அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாரு. விசுவாசிங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஆராதனை சிறகுகள்